துலாம் சொல்லும்போது இப்போ 8ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகின்றார். இது நாள் வரைக்கும் அவர் இருந்தது 7ஆம் இடம். 8ஆம் இடத்திற்கு குரு வர்றதை நம்ம என்ன சொல்கிறோன்னா அஷ்டம குரு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அஷ்டம குரு ஏற்படுகின்றது இந்த காலகட்டம் நமக்கு சாதகமாக இருக்காது அப்படின்னு சொல்லி தான் நிறைய துளாராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள். இதெல்லாம் சரிதான். ஜென்ம குருவாக இருந்தாலும் சரி, விரய குருவாக இருந்தாலும் சரி, 10ல் குரு வந்தாலும் சரி, 8ல் குரு வந்தாலும் சரி, நேரடியாக அது பலன் இல்லைதான். ஆனால் அவருடைய பார்வைகள் பலனை தரும்னு சொல்றோம். 2வது குரு அவன் பார்வை வழங்கிடும் தீர்வை, குரு அவன் பார்வை. ஒன்று இதனுடைய காலம். அஷ்டம சனி சொன்னா 2.5 வருஷம், அஷ்டம குருன்னு சொன்னா 1 வருஷம் தான். 1 வருஷம்ன்றது திரும்பி பார்க்கறதுக்குள்ள போயிடும் அப்படின்னு நம்ம மனசுல நினைத்து கொள்ளணும். 2வது குரு பகவான் சொல்லும்போது அவர் ஒருத்தருக்கு கஷ்டம் தரணும்னு சொன்னா எப்போது அவர் தர்மத்தை விடுவார், அதர்ம வழியில போவார், எப்போது தன்னுடைய கடமையை விட்டு அவர் மீறுவார், எப்போது அவர் தவறாக நடந்து கொள்வார், தவறான எண்ணத்தை கொண்டு செயல்படுவார், தவறான வழியில வரக்கூடிய பெரும் பொருளுக்கு ஆசைப்படுவார், எப்போது தெய்வ நம்பிக்கை இல்லாம அவர் போவார். இப்படிப்பட்ட நிலையில தான் கஷ்டத்தை கொடுப்பார். அதனால அஷ்டம குரு வரும்போது முதல்ல நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, உங்க மனசுல ஒரு வெறுப்பு வரக்கூடாது, ஆதங்கம் வரக்கூடாது. இவ்வளோ நாளா நல்லவனா இருந்து நான் என்னத்தை கண்டேன், ஏன் நல்லவனா இருக்கணும், எவ்வளவோ தப்பு செய்கிறவன்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறான் உலகத்தில் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பேசவே கூடாது, நினைக்கவே கூடாது. அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுதுன்றது அர்த்தம். நான் நல்லவனாக தான் இருப்பேன், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, கட்டாயம் அந்த நல்லதற்கு ஒரு பலன் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஹரிச்சந்திர மகாராஜா போல, நல மகாராஜா போல, ஸ்ரீ ராமபிரான் போல இருக்க நீங்கள் ஆரம்பிக்கணும், இருப்பதற்கு முடிவெடுக்கணும். அப்படி செய்தால் அஷ்டம குருவெல்லாம் உங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது, சீக்கிரமாக அதை கடந்து போயிடுவீங்க. அதனால் முதல்ல மனசில் எதிர்மறை எண்ணங்களுக்கு நீங்கள் இடம் தராமல் இருக்கணும். அப்படி தராமல் இருந்துட்டாலே நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த ஓராண்டு உங்களுக்கு எந்த பிரச்சனை வராதுன்னு அர்த்தம். 2வது உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும்படி நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. உடல் ஆரோக்கியம்னு சொல்லும்போது நம்முடைய உணவு தான் அதற்கு முக்கியத்துவமாக இருக்கிறது. உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னு சொல்கிறார் இல்லையா சித்தர், அது போல் நீங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பிறகு தீய விஷயங்களுக்குள்ளே நீங்கள் போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. இதை கவனத்தில் கொண்டால் போதுமானது. அஷ்டம குரு காலம் கூட உங்களுக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தாது. அவருடைய பார்வை 12ஆம் இடத்திற்கு வருகிறது. அதனால் இடமாற்றத்திற்கான வாய்ப்பு தானாக வந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். 12ஆம் இடம் சொல்லக்கூடியது விரயஸ்தானம் நம்ம சொல்லுவோம். ஆனால் இது என்ன சொல்லுவாங்கன்னா பரதேச வாசம் செய்யக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. பரதேசம் அப்படின்னு சொன்னால் வெளி தேசம், வெளிநாடு அப்படின்னு அர்த்தம். நம்ம பூஜை செய்யும்போது கூட பூஜையில் 2 வகை இருக்கிறது. ஆத்மார்த்த பூஜை, பரார்த்த பூஜைன்னு சொல்லுவாங்க. ஆத்மார்த்த பூஜை வீட்டில் செய்கிறது, நமக்காக நாம் செய்கிறது, அதுலேயும் கூட உலக நன்மை இருக்குது. இருந்தாலும் அதில் பெரும்பாலும் நமக்கு வேண்டுதல் நம்மை பற்றியதாக இருக்கும். ஆனால் பரார்த்த பூஜைன்னு ஒன்று இருக்குது. இது பொது நலன் கருதி செய்யக்கூடியது, பொது இடங்களில் செய்யக்கூடியது, ஆலயத்தில் செய்யக்கூடியது, இப்படியான பூஜையாக இருக்கிறது. அதனால் இப்போது அந்த 12ஆம் இடத்திற்கு குரு பார்வை வருகிறது. அந்த பரதேசம்னு சொல்லக்கூடிய வெளி தேசம் செல்வதற்கு அல்லது வெளி மாநிலத்திற்கு செல்வதற்கு, வெளி ஞானத்தின் குருவே ஞானத்தின் கருவே ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்க வசிக்கக்கூடிய இடத்திலிருந்து தற்காலிகமா வேற இடத்திற்கு போய் வசிக்கக்கூடிய நிலை ஏற்படுது அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்கு பெரிய கல்லூரியில் போய் படிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் அப்படிப்பட்ட கல்லூரி இல்லை. ஆனா உங்களுடைய சொந்தக்காரங்க இருக்கக்கூடிய இடத்துல இருக்கு. பெரியப்பா இருக்கார், சித்தப்பா இருக்கார், அத்தை மாமா இருக்காங்க, அங்கே போய் இருந்து படிக்கலான்றதுக்கு அவங்க அழைக்கிறாங்க, தாராளமாக போகலாம். அப்படியாக நீங்கள் இடமாற்றம் உங்களுக்கு ஏற்பட்டுதுன்னு சொன்னால், அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னால், இந்த 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால நல்ல பலன் ஏற்படும். அதன் பிறகு 2ஆம் இடத்தை பார்க்குறார். 2ஆம் இடம் சொல்லும்போது தனஸ்தானம், அந்த ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு. அதனால் பொருள் வந்துடும். என்ன கொஞ்சம் கால தாமதமாக வரும். ஒரு கமிட்மெண்ட் இருக்குது உங்களுக்கு, அதை நீங்கள் தீர்க்கணும்னு சொன்னால் ஒரு 10 நாளுக்கு முன்னாடியிலேருந்தே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருந்தால் சரியாக அந்த நாளில் வேணால் கை சேரும். ஆனால் வந்துடும், ரிசல்ட்டு சாதகமாக இருக்கும், கொஞ்சம் டிலே ஆகலாம், அவ்வளோதான். அதனால் 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது பணம் கைக்கு வந்துடும். குடும்ப கடமைகள் அனைத்தையும் செய்து முடித்திடலாம், குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம், கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம். குடும்பத்தில் அமைதி சந்தோஷத்தை ஏற்படுவதற்கு நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து தியாகம் செய்தால் போதுமானது, அந்த சந்தோஷம் இருக்கும். பிறகு குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்குறார்.
4ஆம் இடம் சொல்லும்போது ஆரம்ப கல்வியை இது குறிக்கும், இடமாற்றத்தை இது குறிக்கும், மனை வீடு வண்டி வாகனம் போன்ற விஷயங்களை குறிக்கும். அதுபோல் இந்த 4ஆம் இடம் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமானது காலபுருஷ தத்துவத்தினுடைய 10ஆம் இடமாக வருது. அதனால் மறுபடியும் அதே தான், வேலை மாற்றம் உங்களுக்கு ஏற்பட்டால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், அல்லது வேலைக்கு முயற்சிக்கும் போதே வெளியூரில் தான் கிடைக்குது, ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் போகலாம். அப்படி செய்யும்போது உங்களுக்கு அந்த 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால பலன்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். சில பேருக்கு நீண்ட காலமாக சொத்துக்களை விற்கவே முடியாத ஒரு நிலை இருக்கும். அதுக்கும் சில கிரகங்கள் தான் காரணமாக இருக்கிறது. சர வீடு, ஸ்திர வீடு, உபய வீடு, ராசிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுபோல் சில கிரகங்கள் ஒருவருக்கு ஒன்றை கொடுத்தா அதன் பிறகு அது போகவே போகாது. அதுக்கு சனியை உதாரணமாக சொல்லுவோம். ஸ்திரகாரகன், ஸ்திரமான பலனை தரக்கூடியவன் சொல்லிட்டு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு அதிபதியாக சனி வரார். அந்த இடத்துல செவ்வாய் உச்சமாக இருக்கார், செவ்வாயை பூமி காரகன்னு சொல்லுவோம். அதனால் நீங்கள் ஒரு மனையை விற்கணும்னு நினச்சி விற்க முடியல, ஆனால் விற்றாதான் உங்கள் வீட்டில் ஒரு நல்லது செய்ய முடியும். பிள்ளைகளுடைய திருமணம், உயர்கல்வி, இது போன்ற ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட்டு அல்லது வேறு ஒரு இடத்துல வீடு வாங்கணுன்னா இப்போது முயற்சித்தால் அது உங்களுக்கு நடக்கும். இப்படியாக குரு இருக்கக்கூடிய வீடு உங்களுக்கு நேரடியாக சாதகம் இல்லாத போதும் அவருடைய பார்வைகள் உங்களுக்கு பலத்தை ஏற்படுத்தும், பலனை தரும். இந்த குரு பயிற்சியில் அஷ்டம குருவை எதிர்கொள்வதற்கும் சரியான கட்டுப்பாடு கொண்டு இருப்பதற்கும் நல்ல பலனை அடைவதற்கும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாட்டை செய்யணும். மகாலட்சுமிக்குரிய வழிபாட்டு நாள் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது. அதனால் உங்களோட ராசி அதிபதியும் சுக்கிரனாக இருக்கார். இப்போ குரு நிற்கக்கூடிய வீட்டிற்கு அதிபதியும் அந்த சுக்கிரன் தான். சுக்கிரனுடைய 2 வீடுகளில் ஒன்று உங்கள் ராசி, மற்றொன்று அஷ்டமஸ்தானம், அது ரிஷபம். அந்த இடத்துல தான் குரு இருக்கார். அதனால் நீங்கள் லக்ஷ்மி வழிபாடு செய்யணும். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் செய்யலாம். முடியாதவர்கள் மாதத்திற்கு ஒரு வெள்ளிக்கிழமையாவது செய்யணும். அப்படியும் ஆலயத்திற்கு செல்ல முடியலன்னா வீட்டிலையாச்சும் நீங்கள் லக்ஷ்மி படம் எடுத்து வச்சு ஒரு பூஜை பண்ணணும். அல்லது அம்பாள் வழிபாடு, அம்பாளுக்கு பூஜை செய்தாலும் கூட பரவாயில்லை, அது உங்களுக்கு நல்ல பலாபலனை ஏற்படும்.